Hi friends, welcome to Tamil Tech. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா ப்ரிவியூல பார்த்த அந்த வீடியோ எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ Alightmotion ஆப்புக்குள்ளே போயிட்டு அதோட ரெசல்யூஷன் வந்து 1082x2340 அந்த ரெசல்யூஷனில் வச்சுக்கோங்க. கஸ்டமில் போய் வச்சுக்கோங்க. இது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் ரெடி பண்ணலாம். ஸோ நான் இந்த இது நல்லாயிருக்குன்ட்டு ஸோ நான் இதில் ரெடி பண்ணுறேன். அடுத்து ஆடு இமேஜ் அண்ட் வீடியோஸில் போய் ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்க. இந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும் நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சாங் ஆட் பண்ணுறீங்க. சாங்கில் போய்ட்டு நீங்கள் எந்த சாங்கு எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸு ஆட் பண்ணுறோம். அந்த சாங்கோட லிரிக்ஸ் நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாட்டுக்கிறீங்களோ அது கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ண வரும். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண சாங்கோட லிரிக்ஸ் நான் எடுத்து காப்பி பண்ணி வச்சிட்டேன் என்னோடய நோட் பேடில். அதை இப்போ எடுத்து நான் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லிரிக்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் எப்பயும் இல்லை. இந்த வீடியோ பொறுத்தவரை கேபிட்டலில் போட்டால் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் இந்த ஃபோன்ட்டுக்கு. இந்த ஃபோன்ட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து வந்து எவ்வளோ பெருசு ஜூம் பண்ணிச்சுன்னா ஒரு 56 பிடி இருக்கிற மாரி நீங்கள் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டோட வேலையும் 56 மாதிரி வச்சுங்க. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ் எது வரல வருதோ அது வரல அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக லெட்டர் ஸ்கேல் கொடுத்துருங்க. அதில் வந்து 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து ஸ்டார்ட் வந்து ஒரு 40 or 50 இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் போய்ட்டு அது வந்து 100 வரல வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்ன்றது வந்து 100 வரல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ஜூமின் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும். ஜூமின் ஆகிற மாதிரி இதேமாரி நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு லைனுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக இந்தமாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் செஞ்சு காமிச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கும் பார்க்க சகிக்காது. அதனால தான் நான் சிம்பிளாக ஒரு வீடியோ ஒரு லைன் மட்டும் எப்படி மேக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். முக்கியமான ஒன்று வந்து இந்த லைனில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் போடுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோன்ட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபோன்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 56 பிடி வச்சுக்கோங்க. அதேமாரி கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதேமாரி ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கும் ஃபோன்ட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எக்ஸ்போர்ட் ஆனாட்டி இந்த வீடியோ எதில் பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம நோடு வீடியோ பண்ண போகிறோம். நோடு ஆப்பில் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அதுலேயும் நீங்கள் எப்படி Alightmotionல ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதேமாதிரி இதுலேயும் 1082x2340 அதுக்கப்புறம் ஆடு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியாக்குள்ளே போய்ட்டு வீடியோ நீங்கள் Alightmotionல பண்ண வீடியோ இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணாட்டி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்கள் ஆடியோக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிட்டு அசட் ஸ்டோர் இருக்கும். அசட் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோ ஸ்கேன் ஒன்று இருக்கும். தேர்டாக பாருங்கள் க்ளோ ஸ்கேன். ஸோ அந்த க்ளோ ஸ்கேன் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டுங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவால்யூஷன் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ஸ்கேட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கலரில் போய்ட்டு அந்த எஸ்ஸு ஃபுல்லாக ரைட் சைடு எழுதுக்குங்க. மேலே இருக்க ஹெச் வந்து நீங்கள் நவுத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அந்த நீங்கள் எந்த கலர் நவுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லெட்டர் வந்து க்ளோ ஆகும். ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எவால்யூஷன் இந்த நோட் வீடியோ பொறுத்தவரைக்கும் அந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த எவால்யூஷன் மேலே உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக மேலே தள்ளிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கீழே எடுத்தனா டிக்ரீஸ் ஆகும். எவால்யூஷன் வந்து ஒரு 60 வச்சுக்கோங்க. அடுத்து இன்டென்சிட்டி வந்து ஒரு 5.3.2 ரொம்ப அதிகம். ஸோ 2.0 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியஸ் ஒரு 1.31 வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஸ்கேட்ரிங் வந்து 6 வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த லெட்டர் இன்னும் ஜூமின் ஆகிறதுக்கும் அந்த க்ளோவுக்கும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ரெயின் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பிளர் டைப் இருக்கும்.
பிளர் டேபிள் தான் கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா காசியன் பிளர் அந்த இதை ஆட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பிளர் வந்து வீடியோ ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் பிளர் வந்து குறைச்சோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ அவ்வளோக்கு தெரில, ஸோ நான் பிளர் வந்து குறைக்கிறேன். ஸோ காசியன் பிளர் கொடுத்ததுக்கப்புறம் பிளரை நான் குறைச்சிட்டேன். அடுத்து வந்து டிஸ்டோர்ஷன் வந்து 0.88 வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மேலே இருக்க ரூட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிற இடத்துக்கு போயிடும். அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ ஹை, நான் வந்து வெரி ஹை வச்சுக்கிறேன். FPS வந்து உங்களுக்கு 30 வேணுமா இல்லை 20 வேணுமா அவ்வளோன்னு வச்சுக்கலாம். நான் வந்து 60 வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் பட்டன் தான் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோட அவுட்புட் இப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.